திமுக ஆட்சி அமைந்து 52 மாதங்களாக கோவையில் எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடியுள்ளார். சிங்காநல்லூர் பகுதியில் எழுச்சியுரை ஆற்றிய புரட்சித் தமிழர் திமுக அரசு முடக்கி வைத்துள்ள கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும் என உறுதியளித்தார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்து 52 மாத காலம் ஆகிவிட்டது. இந்த 52 மாத காலத்தில் கோவை மாநகராகட்டும், சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலே ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா? கொண்டு வந்தாங்களா? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு எந்த திட்டத்தையும் இந்த மாவட்டத்திலே கொண்டு வரலை, மாநகர பகுதியிலே கொண்டு வரலை, சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலும் கொண்டு வரப்படவில்லை. அண்ணா திமுக ஆட்சியில எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் எஸ்பி வேலுமணி அவர்களை குறிப்பிட்டதை போல நீங்கள் எந்தெந்த இடத்தில் பாலம் கட்டுங்களோ அத்தனை இடத்தையும் பாலம் கட்டி கொடுத்து விமான நிலையம் விரிவாக்க வேண்டும் கேட்டாங்க. அதையும் அண்ணா திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. விமான நிலைய விரிவாக்க பணிகள் நிறைவு பெறுகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அது முடங்கி கிடக்கின்றது. மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அடுத்த ஆண்டு அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு விமான நிலைய விரிவாக்க பணி தொடங்கப்பட்டு அதை நிறைவேற்றி கொடுக்கப்படும்.